சனியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த மாசம் 32 நாள் இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும், அப்ப சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போராடிச்சுக்கோங்களா, அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்கிறது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசி. ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது இடத்துல இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். அதோட கூட அந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்போது அதே சமயத்தில் கும்பராசிக்கு கேந்திரத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த 3மே சிறப்பு. இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கை, இந்த அசுப கிரகங்களுடைய எல்லாரும் 3 பேரும் ஒன்றாகிறது கும்ப ராசிக்கு நன்மையை தருகிறது. அதோட கூட குறிப்பாக குருவுடைய மறைவு, 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறது. அப்போ 4 கிரகங்கள், ஏன்னா சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் மறைந்தாலும் நிறைந்த பலனை வாரி தருகிறார்கள் கும்பராசி அன்பர்களே. குறிப்பாக ரொம்ப நாளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், டெவலப்மெண்ட்டே இல்லை. நானும் 0லேருந்து வந்த சாமி, பட் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். சொந்த வீடு, வாடகைக்கு இடம், ப்ளஸ் கொஞ்சம் வாடகை வருமானம், பணங்காசு எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இதுக்கு மேலே ஒரு வளர்ச்சி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நிறைய பணங்காசு இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் அதில் நமக்கு முன்னேற்றமே இல்லை. எப்படி? காரணம் இதுதான். கும்பராசி என்பர்களே, வளர்ச்சியை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, எனக்கு எதுவும் நடக்கலை சாமி, என்னால் முடியல, என்னால் நடக்கலை, நான் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வேணும், எப்படியாவது எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி வேணும், டெவலப்மெண்ட் ஆகணும், குடும்பம் வளர்ச்சி அடையணும், பசங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், பசங்களுக்கு குழந்தை பிறக்கணும், குடும்ப வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்லதை செய்யுது. கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. இந்த அசுப கிரகங்களின் சேர்க்கை உங்கள் வீடாக இருந்தாலும், உங்கள் கம்பெனியாக இருந்தாலும், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும், உங்கள் வீடாக இருந்தால் ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது, இல்லைனா ஒரு தன்வந்திரி, எல்லாம் உடம்புலாம் சரியில்லையா ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணுறது, மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது, மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது,
உடல்நிலையாக தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவாக வருது, அல்லது தொடர்ந்து உடம்பு சரியில்லாமலே இருக்குது, 2 வருஷமாக 3 வருஷமாக உடம்பு சரியில்லாமலே போகிறது. இப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், ஆஸ்பத்திரி செலவு, தொடர்ந்து டிஃபன் சாப்பிட்ற மாதிரி மாத்திரை சாப்பிட்றது, காத்தால 4, சாயந்தரம் 4, ராத்திரி 4, 7-8 சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. மருத்துவ செலவுகள், உங்களை முடக்கி வச்சிருக்கிறது, ஒரு கட்டிலே படுக்க வைக்கிறது, ஒரு விபத்து ஏற்பட்டு அல்லது திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகிடுது. இத்தனாம் தேதி கட்டில விட்டு எழுந்திருக்கவே இல்லை, ஒரு விபத்து, ஒரு உங்களை முடக்கி வச்சிருக்கிறது. ஆயுள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மரண பயங்கள், மனசில் பயம், மனக்குழப்பங்கள், மெயினாக மனக்குழப்பம். நிறைய இழப்புகளை சந்தித்த கும்பராசி என்பவர்களை, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல சாமி, இது எப்படி நடந்தது, எனக்கு காரணம் தெரியணும். நல்லதாக இருந்தாங்க, எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி நடந்தது, இதுக்கு என்ன காரணம்? அப்போது இந்த மாதிரியான ரகசியங்கள் உங்களை முடக்கி வச்சிருக்கிறது. உங்களுடைய முடக்கம் தொழில் முடக்கமாக இருக்கலாம், வருமான முடக்கமாக இருக்கலாம், உங்கள் வளர்ச்சிக்கான முடக்கமாக இருக்கலாம், அல்ல உங்கள் உடல்நிலை முடக்கமாக இருக்கலாம். ஏதோ முடக்கி வச்சுருக்காங்க சாமி. கிரகம் முடக்கி வச்சுருக்கா, இல்லை வேறு யாராவது முடக்கி வச்சுருக்காங்களா? அந்த தொழில் முடக்கம் இறக்குமே. ஆனால் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, திடீர்னு பிஸ்னஸ் நடக்கலை. கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்த சாமி, நல்லா நிறைய ஆர்டர்ஸ் இருந்தது, சூப்பராக போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், ஆர்டர்ஸ் இல்லை, ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நடக்குது. ஆளுங்க இல்லை, ஆர்டர்ஸ் இல்லை, பையர்ஸ் இல்லை, பில் பேமெண்ட் வருமானம் இல்லை. ஸோ அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுல சில கஷ்டங்கள். இல்லைனா வெளியில் ஒரு இன்வெஸ்டரை தேடுறது, வெளியே ஒரு பார்ட்னர்ஸை உள்ளே வர வைக்கிறது, இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள். அப்போ இதெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே, இதெல்லாம் வழிபாடுகள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும். அந்தந்த உரிய தேவதைகளை கண்டறிந்து, இதுக்கு இந்த சாமியை பிடிக்கணும், இதுக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கணும், இதுக்கு இந்த இஷ்ட தெய்வத்தை பிடிக்கணும், இதுக்கு அந்த உபதேவதைகளை பிடிக்கணும், இதுக்கு அந்த உபாசன தேவதைகளை பிடிக்கணும், இதுக்கு அந்த தலையற்ற தெய்வங்களை வணங்கணும், அதே போல் இதுக்கு அந்த உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி அறிந்து செயல்படும் வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் கும்ப ராசி அன்பர்களே, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உடல்நிலை ஆரோக்கிய முடக்கு நிவர்த்தி ஆகும். மெயினாக கும்பராசிக்கு அதான் சொல்லணே, அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான முடக்கம் விலகக்கூடிய தருணம். அதே போல் உடன் பிறந்தவர்களால், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், அவங்களால் வரக்கூடிய ஒரு விரோதம், ஒரு மனக்கசப்பு, அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய பிரிவுகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், நாத்தனார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மெயினாக மாமியாரால் வரக்கூடிய ப்ராப்ளம், சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், பணங்காசு கொடுத்துறது, ஹெல்ப் பண்ணுறது, உதவி பண்ணிட்டு மாட்டிக்கிறது, இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே. ஒரு பக்கம் இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நமக்கு வருமா வராதா, அல்லது கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை அதில் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, செட்டில்மெண்ட் ஆகலை, சில வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்னேச்சரில் வாங்குறதுல வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, அது பாதிலேயே நிற்கிறது. அப்போ இது சம்பந்தமான இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையும் விலகும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அப்போ இது எல்லாம் எப்படி சரியாகும்? இது ரகசியம் எங்கே இருக்குது? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கும்பராசி அன்பர்களே. அதே போல் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே அது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய அதுக்கு ஃபிலாசபி பேசுகிறாங்க. இப்போது செவ்வாய் சுக்கிரன் தான், அது அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது, அவங்க நேரில் உட்காந்து அவங்களுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அது இரண்டுபட்ட திருமணமாகத்தான் உள்ளது.
ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம், நம்ம அதை தானே பேச முடியும். வெறும் புக்கில் வைக்கிறதும் தனிப்பட்ட கருத்தும் இங்கே நடக்காது. அந்த ஜாதகருக்கு நம்ம முன்னாடி உட்காந்துறவங்களுக்கு அது இயற்கையாக நடந்திருக்கு. அப்போது 2 பட்ட திருமணங்கள், 2வது திருமணம், 2வது திருமணமும் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் 3வது திருமணம், பிறந்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது, இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கணவன் பிரிஞ்சு போகிறது. ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் கணவனுடைய ராங்காக நடந்து பாருங்கள், ரொம்ப திமிராக நடந்துக்கிறது, அம்மா பேச்சு கேட்குறது, அக்கா பேச்சு கேட்குறது, ஆயா பேச்சு கேட்குறது, குடும்பத்துக்கு ₹1 கூட தராமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் 2வது திருமணம் தடைபடுவது, திருமண தடைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே விலகும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்துக்கு எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகினால் 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், மீன ராசி அன்பர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இது எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுதோ அதை போல் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்லது நடக்கும், தெய்வ அருள் கை கொடுக்கும். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.